தர்மபுரி தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அன்புமணி ராமதாஸை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் ஆதரித்தும், பாப்பிரெட்டிப்பட்டு இடைத்தேர்தல் அதிமுக வேட்பாளர் கோவிந்தசாமியை ஆதரித்தும் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அன்புமணியின் தொலைநோக்கு திட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் பாடுபடுவதைக் கண்டு பெருமை கொள்வதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சராக இருந்தபோது அவர் கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டம் உள்ளிட்ட பல வெற்றிகரமான திட்டங்களை செயல்படுத்தியதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் அன்புமணி தொகுதிக்கு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மீண்டும் அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து நாடாளுமன்றத்தில் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். லாங் டேர்ம் ப்ராசஸா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மிகச்சிறந்த முறையில் அந்த திட்டங்களை பற்றி பேசுவதும், அதை வழிவகைப்படுத்துவதும், எப்படியெல்லாம் இந்த தமிழ்நாடு வரணுன்ற ஒரு கனவு அவருடைய பேச்சில் நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். இது உண்மை. ஏன்னா வருங்கால தமிழகம் இன்றைக்கு நான் சொல்றேன், இளைஞர்களாகிய உங்கள் கையில தான், வேற யாரும் கிடையாது. அவர் ஏற்கனவே ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டரா இருந்திருக்கார். சுகாதாரத்துறை மந்திரியா, கேபினெட் மினிஸ்டரா இருந்தவர் அவர் ஏற்கனவே. அது மட்டும் இல்லாம இத போதுல சவுண்ட் போட்டுக்கிட்டே 108 ஆம்புலன்ஸ், அது மத்திய அரசின் திட்டமாக இருந்தாலும் கேபினெட் மினிஸ்டராக இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு அதை கொண்டு வந்து அதை மிகச்சிறந்த முறையிலே அந்த திட்டத்தை செயல்படுத்தி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பல பேருக்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்குன்னா அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நிச்சயம் நாம அன்புமணி ராமதாஸை வாழ்த்தியே ஆகணும். அதிமுக கூட்டணியை உடைக்க திமுக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்ததாகவும், ஆனால் அவற்றையெல்லாம் முறியடித்து அமைத்துள்ள இந்த கூட்டணி 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கருத்து கணிப்புகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உளவுத்துறை அறிக்கையின்படி அதிமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். மோடி ஆட்சியில் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராவது உறுதி என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். எத்தனையோ விதமான சூழ்ச்சிகளை செஞ்சாங்க திமுக. இந்த கூட்டணி சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு பல சூழ்ச்சி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த கூட்டணி மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா இனி தமிழ்நாட்டில் திமுகன்னு ஒரு கட்சியே வராது, இருக்காது அப்படிங்கிறது அவங்க உறுதியாக அவர்களுக்கு தெரியும். அதனால என்ன மேக்சிமம் இதை தடுக்க முடியும் சூழ்ச்சி பண்ணாங்க. ஆனா எல்லா சூழ்ச்சிகளையும் அறிந்தவர்கள் தான் கேப்டனும் ஐயா ராமதாஸ் அவர்களும், முதல்வர் அவர்களும், துணை முதல்வர் அவர்களும். எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்து இந்த மெகா கூட்டணியை அமைத்து இன்றைக்கு 40க்கும் போகும் பொழுது மக்கள் வரவேற்பை பார்க்கும் பொழுது நிச்சயமாக 40 தொகுதிகளையும் வென்றெடுக்க போகும் அந்த கூட்டணி நமது கூட்டணி தான். இதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த டிவியில கருத்து கணிப்பெல்லாம் வருது, அதெல்லாம் நீங்க பார்த்து யாரும் ஒண்ணு பயந்துட வேணாம். அது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்புகள் தான். இன்னைக்கு இருக்கின்ற அத்தனை சேனல்ஸும் மீடியாவும் திமுகவினுடைய கூட்டணி சேனல்ஸ், கூட்டணியை சேர்ந்தவங்க. நமக்கு வந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உங்க முன்னாடி சொல்றேன், இந்த கூட்டணி ஒட்டுமொத்த தமிழகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 40 தொகுதிகளையும் வென்றெடுக்க போகும் கூட்டணி இந்த கூட்டணி தான் என்பதும் நான் இப்ப சொல்றேன். தருமபுரி அன்பு சகோதரர் அன்புமணி ராமதாஸும் கேபினெட் மினிஸ்டராக போவது உறுதி. மீண்டும் மோடி ஆட்சி அரியணைக்கு வந்தவுடன் விவசாய பிரச்சினைக்கு தீர்வு காண நதிநீர் பிரச்சினையை போக்க நமது கூட்டணி நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். விவசாய பிரச்சினை மற்றும் குடிநீர் பிரச்சினைக்கு நமது கூட்டணியில் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.